மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சரவணாகை பிரவேசிகா எக்ஸாம் ஓகேவாம்மா. அதில் இருக்கக்கூடிய 6th கவிதாவான ஹரிவம்சராய் பச்சன் எழுதின கவிதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நான் வந்து சரவணாகை பேஜ் நம்பர் 31 சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரசனோங்கே உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கிய, கேள்விகளுக்கான பதிலை 1 அல்லது 2 வாக்கியத்தில் எழுதுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பச்சன் கிஸ் பர் கவிதா லிக்னா சாக்தே தே. நம்மளுடைய ரைட்டரான பச்சன் எதன் மீது கவிதை எழுத விரும்பியிருந்தார்? பச்சன் சிடியா பர் கவிதா லிக்னா சாக்தே தே. பச்சன் வந்து, அதாவது அமிதாப் பச்சன் இருக்கார் இல்லையா, ஹிந்தியில் மிகப்பெரிய ஆக்டர் இல்லையா, ஸோ அவருடைய ஃபாதர் தான் பச்சன். நம்ம பார்க்க போகிற ஹரிவம்சராய் பச்சன் அவர் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவர் சிடியா, அதாவது பறவையின் மீது கவிதை எழுத விரும்பியிருந்தார், பறவையை பற்றி. सेकेंड वन, क्या बच्चन के शब्दों में चिड़िया के कंठ का संकेत है? அவருடைய அந்த வார்த்தைகளில் பறவையினுடைய அதனுடைய குரலின் அந்த சங்கீதம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ட்டுனா இங்கே தொண்டை, த்ரோட் அப்படின்னு வருமா, ஸோ அதனுடைய அந்த சங்கீதம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நஹி பச்சன் கே சப்தோமே சிடியா கா சங்கீத் நஹி ஹே. இல்லை, அவருடைய அந்த வார்த்தைகளில் அந்த பறவையினுடைய சத்தம்ங்கிறது கிடையாது, அதோடைய குரல் இல்லை. பச்சன் சிடியா பர் கவிதா கியோं லிக்னா சாக்தே தே. அவர் வந்து ஏன் பறவையின் மேலே கவிதை எழுத விரும்பியிருந்தார்னு கேட்குறாங்க. பச்சனுக்கோ சிடியா சே பியார் ஹே. நம்மளோட ரைட்டருக்கு பறவையின் மேலே அன்பு இருந்தது. இஸ்லே வே உஸ் பர் கவிதா லிக்னா சாக்தே தே. அதனால் அவர் அதன் மீது கவிதை எழுத, அந்த பறவையை பற்றி கவிதை எழுத விரும்பியிருந்தாராம். ஃபோர்த் ஒன், பச்சன் அந்தமே மௌன் கியோं हुए. பச்சன் வந்து கடைசியில் ஏன் ரொம்ப அமைதியாயிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. மௌனமாக ஏன் போயிட்டாரு? चिड़िया ने कहा कि प्यार और शब्दों के बीच कोई संबंध नहीं है. பறவை சொல்லுதாமா, அன்பு மற்றும் வார்த்தைகளில் இடையில எந்தவித சம்பந்தமுமே கிடையாது. அன்புங்கிறது வேற உணர்வு, அதை வந்து நம்ம வார்த்தைகளில் வந்து வெளிப்படுத்த முடியாது இல்லையா, வாக்கியங்களால் வெளிப்படுத்த முடியாது. ஏக விசார் கவிக்கோ சஹி மாலும் படா. இது வந்து கவிக்கு வந்து நம்ம கவிஞருக்கு சரியாப்பட்டது. ஸோ இஸ்லே வே மவுன் ஹோகை, அதனால் அவர் அமைதியாகிட்டார். இப்போ கவி பரிஷை தீஜியே பார்க்க போகிறோம் ஹரிவம்சராய் பச்சன் பற்றி. बच्चन का जन्म सन 1907 में इलाहाबाद में हुआ था. நம்மளுடைய பச்சன் அவருடைய பிறப்பு 1907 இலாஹாபாத் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஏற்பட்டிருந்தது. आप इंग्लैंड से डॉक्टरेट की उपाधि प्राप्त की. அவர் வந்து இங்கிலாண்டில் டாக்டரேட் பட்டம் வந்து வாங்கியிருந்தார். आप हालावाद के प्रवर्तक थे. இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரிஜினேட்டராக இருந்தார். உன்கே கவிதாவுமே நயே விசார் மில்தே ஹே. அவருடைய கவிதைகளில் புதிய எண்ணங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், புதிய புதிய சிந்தனைகள். உன்கே பாத் கி கவிதாவும் மே தர்ஷன் கி சாப்பு ஹே. அவருடைய கவிதைகளில் பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லலையே, அது மாதிரி ஒரு வித பார்வை இருக்கும். மதுஷாலா, மதுபாலா, மதுகலஷ் ஆதி உன்கே பிரசித்த கிரந்த் ஹே. இந்த 3மே இவருடைய மிக புகழ்பெற்ற நூல்கள். பச்சன் ने कई अंग्रेजी रचनाओं का अनुवाद भी किया है. இவர் வந்து நிறைய ஆங்கில எழுத்துக்கள் படைப்புகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறார். வே உமர் கய்யாம் கே விசாரோம் சே பிரபாவித்தே. உமர் கய்யாம் பாடல்கள் அப்படின்னு இருக்கும், அந்த அவருடைய எண்ணங்களால் இவர் ஈர்க்கப்பட்டவர். ஸ்வயம் காந்திஜி மதுஷாலா கி ருபாயியா சுன்கர் பிரசன்ன ஹோத்தே தே. இவர் வந்து காந்திஜியினுடைய அந்த மதுஷாலா அப்படிங்கிற இவர் எழுதினார் இல்லையா, மதுஷாலா அப்படிங்கிறது, அதில் வந்து காந்திஜியே பார்த்திங்கன்னா இவருடைய அந்த படைப்புகளை பார்த்துட்டு அந்த மதுஷாலா அப்படிங்கிறத கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாராம். ஹிந்தி சினிமாக்கே அபிநேதா அமிதாப் பச்சன் இன்கே ஹீ புத்திரஹே. அதான் ஹிந்தி சினிமாவில் உள்ள ஹீரோவான அமிதாப் பச்சன் இவருடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கவி ஹரிவம்சராய் சன் 2003 में स्वर्ग सिधारे. இவர் வந்து 2003 இறந்துட்டார். கவிதா கா சாராंश लिखिए பார்க்கலாம். प्यार அன்பு அப்படிங்கிறது தான் இந்த கவிதை. कवि परिचय. प्यार नामक कविता श्री हरिवंशराय बच्चन की कविता है. आप मस्ती के गायक हैं, आप हालावाद के प्रवर्तक हैं.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பியார் அப்படிங்கிறது நம்ம இந்த ஹரிவம்சராய் பச்சனுடைய கவிதை. இவர் வந்து இந்த மஸ்தி ஒரு சந்தோஷமான ஒரு பாடகர் இல்லையா? அதுக்கப்புறம் இவர் ஒரு ஒரேட்டரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவிதா பரிஷய பியார் வியாக்கியா கர்னேக்கி நஹி, அன்பை வந்து விளக்க முடியுமா அப்படின்னா முடியாது. வியக்த கர்னேக்கி சீஜ் ஹே, அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது. कवि अपना यही विचार इस கவிதா மே சாபித் करते हैं. கவி வந்து தன்னுடைய இந்த ஒரு உணர்வை தான் வந்து இந்த கவிதையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். कविता का सारांश, एक दिन कवि बच्चन ने एक चिड़िया से कहा कि मैं तुम पर एक कविता लिखना चाहता हूँ. ஒரு நாள் கவி பச்சன் சொல்கிறாராம் ஒரு பறவை கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் மேலே ஒரு கவிதை, அதாவது உன்னை பற்றி ஒரு கவிதை எழுத விரும்புகிறேன். इस पर चिड़िया ने कवि से पूछा कि क्या तुम्हारे शब्दों में मेरे पंखों का रंग है. ஸோ இதை கேட்டுட்டு அந்த பறவை என்ன சொல்லிச்சான் கவிஞர்கிட்ட, கவிஞர்கிட்ட கேட்குதாம்மா அந்த பறவை, உங்களுடைய வார்த்தைகளில் என்னுடைய இறக்கைகளினுடைய வண்ணம் காணப்பட போகுதா. क्या तुम्हारे शब्दों में मेरे कंठा का संगीत है, உங்களுடைய அந்த வார்த்தைகளில் என்னோட அந்த குரலின் இனிமை இருக்க போகுதா. क्या तुम्हारे शब्दों में मेरे पंखों की उड़ान है, உங்களுடைய வார்த்தைகளில் என்னுடைய அந்த ரெக்கைகளினுடைய பறக்கிற தன்மை இருக்க போகுதா. क्या तुम्हारे शब्दों में जान है, உங்களுடைய சப்தத்தில் உயிர் இருக்க போகுதா. कवि ने चिड़िया के इन सवालों का एक ही जवाब दिया. ஸோ இந்த எல்லா கொஸ்டினுக்கும் கவி ஒரே ஒரு பதில் கொடுக்குறாரு, நஹி, இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. चिड़िया ने कवि से पूछा कि तुम मुझ पर कविता क्या लिखोगे. அது ஒன்றே கேட்குது, என் மேலே நீங்கள் என்ன கவிதை எழுத போகிறீங்க. கவி நே ஜவாப் தியா கி முஜே தும்சே பியார் ஹே. அதுக்கு அவர் சொல்கிறாராம், எனக்கு உன் மேலே அன்பு அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் உன்னை பற்றி எழுத போகிறேன். ஏக சுன்கர் சிடியா போலி கி, இதை கேட்டுட்டு பறவை சொல்லுதாம்மா, பியார் அவர் சப்தோங்கே பீச் கொயி சப்த நஹி ஹே. சரி, அன்பு இருக்கட்டும், ஓகே, அன்புக்கும் நீங்கள் எழுதுகிற வார்த்தைக்கும் இடையில என்ன சம்மந்தம் இருக்குது. கவிக்கோ எகு தத்துவ சஹீலஹா, அதாவது விளக்க முடியாது இல்லையா. நான் ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னா அந்த அன்பை உணர்வால் தான் வெளிப்படுத்த முடியும். அதை நான் எழுத்தால் நான் உங்களுக்கு சொல்லி சொல்கிறதுங்கிறத விட உணர்வு தான் அதிகமாக என்ன பண்ணும், பேசப்படும். ஸோ இந்த பறவையோட இந்த விஷயம் வந்து கவிக்கோ எகு தத்துவ சஹீலஹா, அவருக்கு சரியாப்பட்டது. இஸ்லேவே மௌன் ஹோகையா, அதனால் அவர் மௌனமாயிட்டார். இப்போ விசேஷத்தா பார்க்கலாமா. கவிதா சரல் சரஸ் ஒரு சுபோத் ஹே, இந்த கவிதை மிக சரளமாகவும் எளிமையாகவும் விளக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. பியார் திமாகு சே ஜானா நஹி ஜாத்தா, அது வந்து அன்பு வந்து மூளையிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, ஜானா நஹி ஜாத்தா, நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்க முடியாது. தில் சே பகச்சானா ஜாத்தா ஹே, மனசுலேருந்து அந்த இதயத்திலேருந்து தான் அதை உணர முடியும், மூளையில் அதை சேவ் பண்ணி உணர முடியாது. கவிதா யஹ் விசார் வியக்தகர்த்தி ஹே, இதை தான் இந்த கவிதை வெளிப்படுத்துது. மனம் சார்ந்த ஒரு விஷயம், இதை வந்து நான் அறிவு சார்ந்த விஷயம்னு போய் சொல்ல முடியாது, அன்பை, அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கம்மா, சந்தர்ப்ப சகித்து பாவ் சம்ஜாயியை பார்க்கலாம். தபு தும் முஜ்பர் கவிதா கியூ லிக்கோகே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீ வந்து என் மேலே ஏன் கவிதை எழுத போகிற, என்ன கவிதை எழுத போகிற அப்படின்னு அந்த பறவை கேட்டது இல்லையா, அதுக்கு தான் சந்தர்ப்ப பார்க்கலாம். எஹ் பத்யான்ஸ் பியார் நாம கவிதா சே தியா கயா ஹே, பியார்னு பெயர் கொண்ட கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எஹ் ஸ்ரீ ஹரிவம்சராய் பச்சன் की कविता है, இது हरिवंशराय பச்சனுடைய கவிதை. कवि का विचार है कि प्यार को शब्दों में बताने की ज़रूरत नहीं है. கவிக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, என்னென்னா அன்பை வந்து சொல்லால் வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை, சொல்லித்தான் விளக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கவி அப்னா யஹி விசார் இஸ் பத்யாம்ஸ் மே சாபித் கர்த்தே ஹை, தன்னுடைய இந்த உணர்வை தான் அவர் இந்த பத்தியில் வெளிப்படுத்தியிருக்கிறார். வியாக்கியா பார்க்கலாம். चिड़िया ने कवि से पूछा कि तुम मुझ पर கவிதா கியூ லிக்கோகி கியா லிக்கோகே, அந்த பறவை வந்து கவிஞர்கிட்ட கேட்குது, நீ என் மேலே என்ன கவிதை எழுத போகிறாய். கவி நே ஜவாப் தியா கி முஜே தும்சே பியார் ஹே, கவி சொல்கிறாராம், பதில் கொடுக்குறாராம் அந்த பறவை கிட்ட, எனக்கு உன் மேலே அன்பு இருக்கிறது. எகு சுன்கர் சிடியா போலி கி, இதை கேட்டுட்டு பறவை சொல்லுது, பியார் ஒரு சப்தோங்கே பீச் கொயி சம்பந்த நஹி ஹே, அன்பு மற்றும் வார்த்தைக்கு இடையில் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது, அன்புக்கும் சொல்லுக்கும் இடையில். கவிக்கோ எஹ் தத்துவ சஹீலகா, ஸோ கவிஞருக்கு இந்த விஷயம் சரியாக தோணுச்சு. இஸ்லேவே மவுன் ஹோகையே, அதனால் அவர் அமைதியாயிட்டார். எஹ் பத்யான்ஸ் சரல் சரஸ் அவர் சுபோது ஹே,
हमें भी एक नया अनुभव प्राप्त होता है. இந்த பத்தியம் சரளமாகவும் எளிமையாகவும் ரொம்ப விளக்கமாகவும் இருக்கிறது. நாம கூட ஒரு புதிய எண்ணத்தை, ஒரு புதிய அனுபவத்தை பெற முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.